சென்னை மவுலிவாக்கம் கட்டிட இடிபாடுகளில் இருந்து நேற்று இரவு முதல் 4 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து பலியானோர் எண்ணிக்கை 53ஆக உயர்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரசன்னா. சென்னை போரூரை அடுத்த முகலிவாக்கம் பகுதியிலே கடந்த 28ஆம் தேதி திடீர் என்ற ஒரு 10 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்டோர் அந்த கட்டிடத்தில் உள்ளே சிக்கியிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையே மீட்பு குழுவினர் கடந்த 6 தினங்களாக மீட்பு நடவடிக்கையிலே தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கட்டிடம் வேலை முடிந்தவுடன் தொழிலாளர்கள் சம்பளம் வாங்குவதற்காக 10 மாடி கட்டிடத்தின் அடியிலே காத்திருந்ததாகவும் அப்பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. எனவே தற்பொழுது இந்த மீட்பு பணியானது மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த கட்டிடம் இடிந்ததற்கு என்ன காரணம், அரசு அதிகாரிகள் உரிய முறையில் ஆவணம் வழங்கினார்களா, இல்லை இதில் எதுவும் முறைகேடு நடந்துள்ளதா என்ற கோணத்திலும் தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோல் மறுபுறத்திலே தற்பொழுது மீட்பு நடவடிக்கையானதும் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வரை கிடைத்த தகவல் படி ஒரு 79 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உயிருடன் மீட்கப்பட்டவர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சடலமாக மீட்கப்பட்ட 53 பேரில் 37 பேர் ஆண்களும் 15 பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த மீட்பு நடவடிக்கையானது தற்பொழுது துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி முழுவதும் ஆங்காங்கே துர்நாற்றம் வீச துவங்கியுள்ளதால் விரைவில் இந்த பணியை நிறைவேற்ற வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் பிரசன்னா. மவுலிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பு விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து சென்னையில் உள்ள அடுக்குமாடி கட்டிடங்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் புதிதாக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுக்கள் இன்று முதல் தமது ஆய்வை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்போம். ராமச்சந்திரன், அடுக்குமாடி கட்டிடங்கள் ஆய்வு நடத்த மொத்தம் எத்தனை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு, அது பத்தின தகவலை சொல்லுங்க. அப்புறமா சென்னையில ஆய்வுக்காக எத்தனை கட்டிடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு? சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கட்டப்பட்டு வரக்கூடிய கட்டிடங்கள் விதிமுறைகளை முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதை ஆய்வு செய்ய சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதற்காக 19 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு குழுவில் 3 பேர் இடம்பெற்றுள்ளனர். குறிப்பாக திட்ட அதிகாரி, 2 உதவி திட்ட அதிகாரி என 3 பேர், ஆக மொத்தம் 19 குழுவில் சுமார் 60 அதிகாரிகள் இதில் இடம்பெற்றுள்ளனர். சென்னையை அடுத்துள்ள போரூரில் உள்ள மவுலிவாக்கத்தில் 11 மாடி அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து கடந்த 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று இடிந்து விழுந்தது. இதில் தற்போது வரை 27 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். 53 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்கள். இந்த கட்டிட விபத்தின் எதிரொலி சம்பவமாக இந்த ஆய்வு பணியை முதல் முறையாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அதிகாரிகள் ஆய்வு பணியை மேற்கொள்ள உள்ளனர். குறிப்பாக சென்னை மாநகரை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான ராஜீவ்காந்தி சாலை, சோழிங்கநல்லூர், ஒரக்கடம், ஸ்ரீபெரும்புதூர், போரூர், பூந்தமல்லி உள்ளிட்ட ஜிஎஸ்டி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சிஎம்டி அதிகாரிகளிடம் திட்ட அனுமதியும் கட்டிட அனுமதியும் பெற்று தற்பொழுது பல்வேறு கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக 20 தளங்கள் முதல் சுமார் 45 தளங்கள் வரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 25க்கும் மேற்பட்ட தளங்கள் முதல் சுமார் 50க்கும் மேற்பட்ட தளங்களை கட்டுவதற்காகவும் திட்ட அனுமதிக்காக தற்பொழுது சிஎம்டி அதிகாரிகளுக்கு விண்ணப்பித்துள்ளனர். இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டிட அனுமதி பெற்று கட்டுமான பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த கட்டிடங்களை ஆய்வு செய்வதற்கு இந்த சிஎம்டி அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். குறிப்பாக இந்த கட்டிடத்தில் எத்தகைய விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன என்பது குறித்து விரிவாக ஆய்வு நடத்தப்படும். அதில் அந்த விதிமுறைகளை முறையாக பின்பற்றப்படவில்லை என்றால் அவர்களுக்கு உடனடியாக கட்டுமான பணியை நிறுத்துவதற்கும் மேலும் நோட்டீஸ் வழங்கவும் சிஎம்டி அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். அமலா. ராமச்சந்திரன், புதிய குழுக்களோட ஆய்வு எப்ப தொடங்குது? கட்டடம் தொடர்பான என்னென்ன அம்சங்கள் குறித்து ஆய்வு நடத்த இந்த குழு திட்டமிட்டு இருக்கு? நிச்சயமாக இந்த 19 சிறப்பு குழுக்கள் இன்று துவங்கி அடுத்த சில வாரங்களுக்கு இந்த ஆய்வு பணியை மேற்கொள்ள உள்ளனர். குறிப்பாக பிரதானமாக அவங்க ஆய்வு பண்ணக்கூடியது நீர்நிலைகள், ஏரிகள் உள்ளிட்ட பகுதிகளில் கட்டப்பட்டு வரக்கூடிய கட்டிடங்கள் அவர்கள் முறையாக மண் பரிசோதனை செய்துள்ளனர்களா, அல்லது அங்கு கட்டுமான பணியில் ஈடுபடக்கூடிய கட்டுமான பொருட்கள் தரமாக உள்ளனவா, மற்றும் கட்டிட பணியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கு சரியான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுகிறதா, அவர்களுக்கு முறையான தங்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா என்பது குறித்து ஆய்வு பணியை மேற்கொள்ள உள்ளனர். அது மட்டுமல்லாமல் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கிற அந்த கட்டிடத்தின் கட்டமைப்பு சரியாக கட்டப்படுகிறதா,
குறிப்பாக திட்ட அனுமதிக்கு குறிப்பிட்ட அளவிற்கு அவர்கள் விண்ணப்பித்துள்ளார்கள். இத்தனை தளங்கள் தான் கட்டப்போகிறோம் என்று திட்ட அனுமதியில் விண்ணப்பித்து அவர்கள் அனுமதி பெறப்பட்டுள்ளார்கள். அந்த அளவில் அவர்கள் கட்டுமான பணியில் ஈடுபடுகிறார்களா இல்லது அதை தாண்டி கூடுதலாக பல்வேறு தளங்கள் அல்லது அடுக்குமாடிகள் கட்டுவார்களா என்பது குறித்து ஆய்வு செய்வார்கள். அந்த ஆய்வில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்றால் அவர்கள் அந்த கட்டிடத்தை கட்டுமான பணிகள் நிறுத்துவதற்கும் சிஎம்டி அதிகாரிகள் உத்தரவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமலா.